கொடுத்த ஐடியா ஸ்ருதியை வச்சு மனோஜ் கிட்ட உண்மையை வாங்கின முத்து ரோகிணியோட புருஷனுக்கு விழுறாடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான சிறகடிக்க ஆசை சீரியலினுடைய ஹைலைட்ஸ் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டியோட 80வது பிறந்தநாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி பாட்டி கொடுக்க நினைத்த பாரம்பரியமான சிறப்பு பரிசு முத்து அண்ட் மீனா உங்களுக்கு தான் கிடச்சிருச்சு. இதை பொறுத்துக்க முடியாத விஜயா அண்ட் மனோஜுக்கு வைத்தறிச்சல் தாங்கவே முடியல. இது தொடர்ந்து பாட்டியை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக முத்து காரில் கூட்டிகிட்டு போயிட்டு பஸ் ஏற்றி வச்சுட்டு வராரு. அதுக்கப்புறமா முத்து பாட்டியை அனுப்பி விட்டுட்டு வீட்டுக்கு கோவமாகவும் வராரு. வந்ததும் வீட்டோட கதவை சாத்திட்டு எல்லாரையுமே ஒரே இடத்துல நிற்க சொல்கிறாரு. அப்போது மீனாவை நகை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. மீனா நகையை எடுத்துகிட்டு வந்து முத்துவோட கையில் கொடுக்குறாங்க. அப்போ முத்து அந்த நகை எல்லாத்தையுமே அண்ணாமலை கிட்ட கொடுத்து இதை கடையில் கொடுத்து பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போனோம். ஆனால் போன இடத்துல இது எல்லாமே கவரிங் நகை அப்படிங்கிற மாதிரியா கடைக்காரர் சொல்லிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு வீட்டுக்கு வந்த உடனே நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நினச்சேன். ஆனால் அப்படி கேட்டால் பாட்டியோட பிறந்தநாள் சந்தோஷமாக முடிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்துட்டேன். இதனால் எனக்கு இப்போ இது எப்படி கவரிங் நகையாக மாறுச்சு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்குறாரு. இது எதுவுமே புரியாத அண்ணாமலை நகையை பார்த்து ஆமாம் பார்க்குறதுக்கு கவரிங் நகை மாதிரி தான் இருக்குது, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்ட கேட்குறாரு. விஜயா எதுவுமே நடக்காதது போல் எனக்கு எப்படி தெரியும், அவங்க கொடுத்த நகை தான் அது, நான் அதை பத்திரமா வச்சுருந்தேன். ஒருவேளை மீனாவோட வீட்டில் கவரிங் நகையை போட்டு தான் அனுப்பி வச்சுருக்காங்களோ என்னமோ. இந்த மாதிரி மொத்த பழியையுமே மீனாவோட குடும்பத்து மேலே வாய்க்கூசாமல் போடுறாங்க. இதை கேட்டதும் மீனா தேவையில்லாமல் என்னோட குடும்பத்தை பற்றி தப்பாக பேச வேண்டாம், எங்கள் வீட்டில் தங்க நகை தான் போட்டாங்க, இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் இது கவரிங் நகையாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க மீனா. விஜயா நான் தான் கவரிங் நகையாக மாற்றி கொடுத்தனா இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிறாங்க. அப்போ ஸ்ருதி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முத்து அதெல்லாம் தேவையே இல்லை, இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே இது எப்படி கவரிங் நகையாக மாறிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா முத்து மீனாவும் மனோஜ் மேலே தான் சந்தேகப்பட்டு பேசுகிறாங்க. அப்போது முத்து இந்த மனோஜ் தான் இதே மாதிரி பண்ணியிருப்பான், அதனால் அவன் வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா நம்ம ஸ்ருதியை வச்சு வேற ஒரு மாதிரி பேச சொல்லி மனோஜ் கிட்ட உண்மையை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க. அதன்படி ரவிக்கு கால் பண்ணி ஸ்ருதி ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. அங்கே முத்துவும் மீனாவும் போயிடுறாங்க. போனதும் ஸ்ருதி கிட்ட விவரத்தை சொல்லிட்டு வேற குரலில் மனோஜ் கிட்ட பேச வைக்கிறாங்க. அதில் ஸ்ருதி சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட கவரிங் நகை வாங்கிட்டு போனீங்களா, அந்த நகை உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா, இந்த மாதிரி போட்டு வாங்குறாங்க. ஒரு ஃபீட்பேக் கேட்குற மாதிரி. ஆரம்பத்தில் மனோஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுத்தாலும் போக போக ஸ்ருதி சில விஷயங்களை சொல்லி மனோஜ் ஆமாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிற அளவுக்கு உண்மையை உளறிட்டாரு. அதுக்கப்புறமா மனோஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதை தொடர்ந்து வீட்டுக்கு இந்த பஞ்சாயத்தும் போகுது. போனதும் முத்து மனோஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தர்மாடி கொடுக்க போகிறாரு. ஆனால் இதில் விஜயாவும் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருக்க போகுது. முத்துவுக்கு ஒரு பிஸ்னஸில் நஷ்டம் அப்படின்னா எப்படி மீனாவோட நகையை கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வி அண்ணாமலை. மனோஜுக்கு ஒரு பிஸ்னஸில் நஷ்டம் அப்படின்னா எப்படி மீனாவோட நகையை நீ கொடுக்கலாம் அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பாக அண்ணாமலை வைக்க தான் போகிறாரு. இதனால் எல்லாரும் முன்னாடியுமே விஜயா, ரோகிணி அண்ட் மனோஜ் 3 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க. இந்த அவமானத்தை தாங்க முடியாத ரோகிணி மனோஜ் கிட்ட இந்த விஷயத்தில் ஏன் என்கிட்ட இதை மறைச்ச அப்படிங்கிற மாதிரியே கண்டிப்பாக சண்டை போட தான் போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த 3 பேருமே செய்கிற தில்லாலங்கடி வேலையை இப்போ மொத்த குடும்பமே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் கண்டிப்பாக இது மொத்த குடும்பத்தையுமே பாதிக்க போகுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ணுங்கள்.